அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் நோக்கன்கோட்டை கிராமத்தில் அனுமதியின்றி சாதி அடையாள பலகைகள் என வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரன், விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் நோக்கன்கோட்டை கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலம் பள்ளி கோவில் அருகே அனுமதியுள்ள சாதி அடையாள பலகை அகற்ற நடவடிக்கை கோரிய வழக்கில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அனுமதிக்கு அமைக்கப்பட்டுள்ள பெயர் பலகை அகற்றி அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் நோக்கன்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் உயர்ந்த மதுரை அமர்வு தமிழகம் முழுவதும் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள சாதி அடையாள பலகைகள், பேனர்கள், பிளைவுகள், பிளக்ஸ் போர்டு உள்ளிட்ட அதற்குமாறு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பலமுறை உத்தரவிட்டிருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்ட அதிகாரி அதனை அமல்படுத்துவதில்லை. எனவே ராமநாதபுரம் நோக்கன்கோட்டை கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள், சாலை ஓரங்கள் மற்றும் பிற பொது சொத்துக்களை அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள அனைத்து சாதி அடையாள பலகைகள், பெயர் பலகைகள், பிளக்ஸ் போர்டு உள்ளிட்ட அகற்ற உத்தரவுகள் கோரினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சி கார்த்தியின் சக்திகள் அமர்வு அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அனைத்து சாதி அடையாள பலகைகள், பேனர்கள், பெயர் பலகைகள், பிளக்ஸ் போர்டு உள்ளிட்டவற்றை அகற்றி அறிக்கை தாக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட வழக்கை ஜூலை 23ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளனர். சந்திரன், விவரங்களுக்கு நன்றி.